Hi friends, நான் உங்களோட வெல்கம் பேக் தமிழன் சேனல். ஸோ கைஸ், பொதுவாக நம்ம எல்லா விஷயத்துலையுமே சோம்பேத்தனம் பண்ணுவோம். முக்கியமாக எழுதுறது, படிக்கிறது, பில்லு வெட்டுறது எல்லாத்துலேயுமே சோம்பேத்தனம் பண்ணுவோம். என்னடா படிக்கிறதுலேருந்து பில்லு வெட்ட வந்துட்டேன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம பில்லு வெட்ட மிஷின் தான் செய்ய போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், கிராஸ் கட்டிங் மிஷின் செய்யறதுக்கு நம்ம சாதாரண இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற மோட்ரு, ட்ரோன் மோட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற மோட்ரு இது மோட்டரே கிடையாது, மிஷின், கட்டிங் மிஷின். ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று தேவை. அடுத்து நம்மளுக்கு இந்தமாரி ஒரு லென்த்து பைப் ஒன்று தேவை. ஸோ இது லேண்டாக எல் பெண்டு போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு பீஸாக இருந்துச்சு, அதனால தான் பெண்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், பைப்போட ஒரு ரெண்டு வந்து என்கிட்ட இருக்குது ஒர்க்கு. ஸோ இப்போ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்படியே கட்டிங் மிஷின் எடுத்து இப்படி வச்சு கேபிள் டைப் போட்டு கட்டிக்கணும், அவ்வளோதான். நல்லா வந்து டைட்டாக இஸ்டு பிடிச்சி கட்டிக்குங்க கேபிள் டையோட. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்மளோட கிராஸ் கட்டிங் மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாதா மிஷின் கிடையாதுங்க, இது வந்து கட்டிங் மிஷின். இரும்பே கட் பண்ண அந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னா அப்போ பில்லை எப்படி கட் பண்ணணும் நீங்களே பார்த்துங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கிராஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு இதில் வந்து செட் பண்ணணும், அது மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேடில் இருக்க அந்த பிளேடு போகிறத வந்து ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம். கழட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து கேபிள் டை, அந்த ஒயர்லாம் போட்டு டைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டை இது, அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி போட்டுருங்க. அப்படியே இந்த சைடு ஒன்று இருக்கும். ஸோ அதையும் வந்து இது உள்ளே போட்டுருங்க. அப்படியே சரிங்களா, கரெக்ட். ஸோ கைஸ், ரெண்டு டைமே நீங்கள் மிங்கிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நடுவில் வந்து ஒரு கேப் வரும். அந்த கேப் என்ன பண்ணணும்னா, அப்படியே கட்டிங் மிஷின் எதுவுமே பொறுத்துட்டு போட்டு டைட் பண்ணிடணும், அவ்வளோதான். ஸோ கைஸ், நல்லா விரல் மீனோட மீசு மாதிரி இருக்குது பாருங்கள், நீட்டாக. ஸோ இதான் நம்மளோட கிராஸ் கட்டிங்கோட பிளேடு, அவ்வளோதான். இது மட்டும் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பாரு வேலை. ஸோ கைஸ், ஒரு வேளையை நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ண போகிறோம். எனக்கே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படி கட் பண்ண போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். டே ஆன் பண்ணுறா. ஐயோ பயமாகுதே, அது வேற இரும்பு கட் பண்ணுறது. 1 2 3 1 2 3. ஸோ கைஸ், இப்போ நான் இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணுற இடத்த மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் கட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ கட் பண்ணணும். ஓகே, இப்போ அதை பார்த்துருக்கீங்களா? இப்போ சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணுறேன். அப்புறம் எப்படின்னு பாருங்கள். 1 2 3. ஸோ கைஸ், நம்மளோட கிராஸ் கட்டிங் மிஷினை பாருங்கள், எப்படி எந்த அளவுக்கு கட் பண்ணிது பாருங்கள். ஃபுல்லாக அந்த கிராஸோட அந்த புல்லுங்களோட இது தான் அது ஃபுல்லாக. அப்படியே கட் பண்ணி அடுத்தையும் பாருங்கள் எப்படி கட் ஆகிது பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து இந்த இடத்த பார்த்துங்க, கட் பண்ணதுக்கு முன்னாடி கட் பண்ணுற இடத்த பார்த்துங்க. ஸோ பாருங்கள் எப்படி ஃபுல்லாக நல்லா அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் அவனுக்கு காமிக்கணும், அப்புறம் எப்படின்னு பாருங்கள். ஸோ கட் பண்ணும்போது பார்ப்பீங்க, பாருங்கள். ஸோ கைஸ், இது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி பாருங்கள். ஸோ இதை வந்து இந்த மிஷின் வந்து கட் பண்ணிக்குது, இதான் வேறு லெவலு. ஸோ ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு.
ஸோ கைஸ் இது வந்து ஃபுல்லாமே கட் பண்ணி வச்சு இந்த இடம் ஃபுல்லாக. இப்போ இந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருக்கிறது ஒரே காரணம் அந்த செடியெல்லாம் பீஸ் வச்சு கட் பண்ணிச்சுல. ஸோ அதான் க்ளீன் பண்ணிட்டா வேலை உங்களுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த இடத்த கட் பண்ணி பார்ப்போம். இந்த கம்பத்தை பாருங்கள், அப்படியே கம்பத்துலேருந்து கீழே வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் எப்படி புதார் மாரி செடி செடியாக கிடக்குது. ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த கட்டிங் மிஷின் வச்சா தான் கொஞ்சம் பாவமாகுது. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே சுத்தமாக காலி ஆயிடுச்சு. வேறு லெவலில் சூப்பராக க்ளீன் பண்ணிச்சு. அப்படியே பாருங்கள் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிச்சு. ஸோ அந்த மிஷின் நீங்கள் ஆன் பண்ணினா கண்ணில் வந்து மண் படும். ஸோ அதனால் கண்ணாடி போட்டுங்க, அதான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி. அடுத்து என்னென்னா இது வந்து சுற்றி எதுவுமே கார்டு இல்லை. ஸோ அதனால் வந்து கல் கூட நம்ம மேலே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மிஷின் வந்து எந்த லெவலுக்கு வெட்டுச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.